இன்று நம்ம அது எஸ்ஐஆர் போர்ட்டல்ல பயன்படுத்தப்படும் வோட்டர்ஸ் லிஸ்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் என்று பார்க்க போறோம். இப்போ நாட்டின் 12 மாநிலங்கள்ல எஸ்ஐஆர் வேலை நடக்குது. 2002-2003 உருவான பழைய வோட்டர் லிஸ்ட்ல உங்கள் பெயர் அல்லது உங்கள் பேரண்ட்ஸ் பெயர் இருந்தா எந்த எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்டும் கொடுக்க வேண்டியதில்ல. அந்த தகவல்களை மட்டும் ஷேர் பண்ணா போதும். அந்த வோட்டர் லிஸ்ட்டை எப்படி டவுன்லோட் செய்வது என்று பார்ப்போம். முதல்ல உங்கள் பிரவுசரை ஓபன் பண்ணி வோட்டர்ஸ் ECI என்று சர்ச் பண்ணுங்க. உடனே கவர்மெண்டின் அஃபீஷியல் வெப்சைட் வரும். அந்த லிங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் கொடுத்திருப்போம். அங்கிருந்தும் டைரக்டா போர்ட்டலுக்கு வரலாம். ஹோம் பேஜ்லயே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 என்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்கள் ஆன்லைனா என்யூமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி பழைய ரெக்கார்ட்ஸ் உங்க பெயர் அல்லது உங்கள் பேரண்ட்ஸ் பெயர் எங்க இருக்குன்னு செக் பண்ணுவதற்கும் சர்ச் என்ற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த யோர் நேம் இன் லாஸ்ட் SIR என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த பேஜ்ல இந்தியாவின் எல்லா ஸ்டேட்ஸுக்கும் வோட்டர் லிஸ்ட்ஸ் வரும். இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும். நிறைய பேர் ஒரு காமன் மிஸ்டேக் பண்றாங்க. அதனால்தான் அவர்களோட டீடைல்ஸ் கிடைக்கலை. இப்போ கேக்குற டேட்டா எல்லாம் பழைய டேட்டா பேஸ் தான். உதாரணத்துக்கு இப்போ 2025ல நீங்க வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி இருந்தாலும் உங்க 2002-2003 வோட்டர் லிஸ்ட் இருந்த ஸ்பாட்லயே சர்ச் பண்ணணும். சிறப்பா பெண்கள் கேட்கும் கேள்விகள் இருக்கும். அவர்களோட வோட்டர் கார்டு ஏற்கனவே இருந்தா டீடைல்ஸ் அவர்களோட பர்த் ஹோம்ல இருக்கும். கார்டு இல்லை என்றால் பேரண்ட்ஸின் டீடைல்ஸ் யூஸ் பண்ணணும். அப்படியே நாம 2002-2003ல உத்தரப்பிரதேஷ்ல இருந்தோன்னு நினைச்சுக்கலாம். அப்படி இருந்தா முதல்ல ஸ்டேட்டை செலக்ட் பண்ணணும். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ணணும். பிறகு அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி அப்படின்னு சொல்லப்படும் உங்கள் கான்ஸ்டிடியூவன்சியை சூஸ் பண்ணணும். இந்த செலக்ஷன் முடிந்ததும் வோட்டர் லிஸ்ட் ஓபன் ஆகும். அதுல கான்ஸ்டிடியூவன்சி நம்பரும் பெயரும் வரும். சில இடங்கள்ல கான்ஸ்டிடியூவன்சி பெயர்கள் மாறி இருக்கலாம். சில டிஸ்ட்ரிக்ட் ஸ்பிளிட் ஆகியிருக்கலாம். அதனால் 2002இல் எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த கான்ஸ்டிடியூவன்சி இருந்ததோ அதுதான் சரி. அதன்னு பார்த்துதான் டேட்டா என்டர் பண்ணணும். நியூ டேட்டா பர்சனல் இன்ஃபர்மேஷன் செக்ஷன்ல தான் வரும். ஆனால் இங்க நமக்கு தேவையானது இந்த ஓல்ட் ரெக்கார்ட்ஸ் தான். 2002-2003 காலத்துல நீங்க எந்த வோட்டர் ஏரியால இருந்தீங்கோ அந்த ஏரியாவை தான் இங்க செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்த செக்ஷன்ல போலிங் ஸ்டேஷனை சூஸ் பண்ணும் ஆப்ஷன் வரும். அங்க முழு லிஸ்ட் வரும். அதுல இருந்து தான் உங்க போலிங் ஸ்டேஷனை செலக்ட் பண்ணணும். இந்த லிஸ்ட்ல உங்க ஊரின் பேர் ஒன்றுக்கு மேல் வரலாம். காரணம் பெரிய கிராமங்கள்ல வோட்டர்ஸ் அதிகமா இருப்பாங்க. அதனால 2-3 போலிங் பூத்ஸ் இருக்கும். அதனால் ஒரே ஊருக்கே 2-3 லிஸ்ட்ஸ் வரலாம். அதனால் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து சூஸ் பண்ணணும். உங்க ஊர் லிஸ்ட்ல இருந்தா அதே மாதிரி செலக்ட் பண்ணுங்க. நான் என் போலிங் ஸ்டேஷனை செலக்ட் பண்ணிட்டேன். அதன் பிறகு வியூ என்று கிளிக் பண்ணினா சில செகண்ட்ஸ்லேயே முழு வோட்டர் லிஸ்ட் ஓபன் ஆகிடும். அங்க அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி நம்பரும் பார்ட் நம்பரும் வரும். இந்த நம்பர்ஸை பார்த்து தான் ஆன்லைன் ஆனாலும் ஆஃப்லைன் ஆனாலும் நீங்க ஃபில் பண்ணும் என்யூமரேஷன் ஃபார்ம்ல என்டர் பண்ணணும். அடுத்த முக்கியமான தகவலுக்கு பேஜ்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணணும். அங்க உங்க பேர் எந்த லைன்ல வருதுன்னு பார்க்க முடியும். எல்லா பேரின் பேரும் வரிசைப்படி இருக்கும். சில பேருக்கு எபிக் நம்பர் கூட கொடுத்திருப்பாங்க. எபிக் நம்பர் உங்க பேரிடத்துல இருந்தா அத ஃபார்ம்ல என்டர் பண்ணலாம். ஆனா முக்கியமா தேவைப்படுவது சீரியல் நம்பர் தான். அது பேருக்கே முன்னாடி இருக்கும் லைன்ல இருக்கும் நம்பர். இங்க பலருக்கும் கன்ஃபியூஷன் வரும். சில பேர் தவறாக ஹவுஸ் நம்பர் என்டர் பண்றாங்க. அது சரியில்லை. மகான் எண் அல்லது ஹவுஸ் நம்பர் செக்ஷனை என்டர் பண்ண வேண்டியது இல்ல. பெயருக்கு முன்னாடி இருக்கும் 1 2 3 4 6 மாதிரி வரும் நம்பர் தான் சரியான சீரியல் நம்பர். அதையே ஃபார்ம்ல என்டர் பண்ணணும். ஒரு வோட்டர் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணி உங்க பேர் கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் லிஸ்ட்லயும் செக் பண்ணுங்க. ஒரே ஊருக்கே 2-3 லிஸ்ட்ஸ் இருக்கும். அதனால ஒரு லிஸ்ட்ல இல்லாம இன்னொன்னுல இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு நாங்க ஹெல்ப் பண்ணிருக்கோம். லிஸ்ட்ல உங்க நெய்பர்ஸ் பேர்களை பார்த்து அடுத்தடுத்து ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்க பேர் அல்லது உங்க பேரண்ட்ஸ் பேரும் ஈஸியா தெரிய வரும். இந்த டீடைல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி என்யூமரேஷன் ஃபார்ம்ல சரியா ஃபில் பண்ணலாம். என்யூமரேஷன் ஃபார்ம் எப்படி சரியா ஃபில் பண்ணணும் என்று நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. கன்ஃபியூஷனும் அதிகம். இதற்காகவே நாங்க ஒரு டீடைல் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னா அந்த வீடியோ பார்க்கலாம். ஆஃப்லைனா BLO கொடுத்த பிசிக்கல் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னா அதுக்கும் வேற வீடியோ இருக்கு. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுவது ரொம்ப முக்கியம். இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் டைம்குள் ஃபார்ம் ஃபில் பண்ணிடணும். இது வெறும் வோட்டர் லிஸ்ட்ல பேர் வைக்கிறதுக்காக மட்டும் இல்ல, நம்ம ஒரு இந்தியன் சிட்டிசன் ப்ரூவ் பண்ணும் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அதனால இந்த ஃபார்ம் அவசியமா ஃபில் பண்ணணும். இந்த டாபிக் பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சேனல்ல சென்று செக் பண்ணலாம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். சேனலுக்கு புதியவர்கள் ஃபாலோ பண்ணிடுங்க. குட் பை. ஜெய் ஹிந்த்.